ராமகிருஷ்ணரோட ஒரு புகழ்பெற்ற கதை. ஒரு விவசாயி சாமியார்ட்ட முறையிடுறாரு. தனக்கு குடியிருக்கிற வீடு கொஞ்சம் கூட வசதியா இல்லன்ட்டு. உடனே சாமியார் வீட்ல யார் யார் இருக்கான்னு கேட்க, என்னுடைய அப்பா, அம்மா, மனைவி, மக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஆடு, மாடு எதாவது வளர்த்துறீங்களாங்கிறப்ப இருக்குன்றாரு. ஒண்ணு செய்யுங்க, அந்த ஆடு, மாடு எல்லாத்தையும் புடிச்சு வீட்லயே கட்டி வச்சுட்டு, 1 மாசம் கழிச்சு என்ன பாருங்கங்கிறாரு. என்னய்யா அப்படி சொல்றீங்க? நான் சொல்றத செய்யுங்கன்றாரு. அவரும் அதே மாரி கட்டி வச்சுட்டு 1 மாசம் கழிச்சு, "ஐயா வீடு தாங்கவே முடியல. எங்களுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்ல." அப்படின்னு ரொம்ப மன்றாடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சொல்றாரு, "ஐயா இப்ப ஆட்ட மட்டும் வெளிய விடுங்கங்கிறாரு." அப்புறம் 1 மாட்ட வெளிய விடுங்கிறாரு. அடுத்து 2வது மாட்டையும் வெளிய விட்டுருங்கங்கிறாரு. அதுக்கப்புறம் விவசாயி ரொம்ப மகிழ்ச்சியா துள்ளி குதிச்சு, "ஐயா ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. வீட ரொம்ப வசதி பண்ணி குடுத்துட்டீங்க. இப்ப ரொம்ப அடிக்குவேட்டா இருக்கு." அப்படின்னு சந்தோஷமா சொல்றதா அந்த கதை முடியும். அதாவது எல்லாருக்கும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனா, அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாரி பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வந்தா, அப்பத்தான் தெரியும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம பழைய பிரச்சனைலாம் சிம்பிள் பிரச்சனைன்ட்டு. இது இத தெரிஞ்சுக்கிட்டு, எரும மாடு வல்ல அட்லீஸ்ட் எல்லாம் சின்னதா தான் பிரச்சனை இருக்குன்னு நமக்கு நாமே சமாதானம் பண்ணிக்கிட்டு, அத சமாளிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நன்றி.